பழனிசாமி உழைப்பால் உயர்ந்தவராம். இதையெல்லாம் யாராவது புயல் காத்துல உட்கார்ந்து பொறிக்கடல் சாப்பிடுவாங்க, அவங்ககிட்ட போய் சொல்லிட்டோம். கை குழந்தைங்க கூட நம்பாத வடிகட்டின பொய்களை அடிச்சு விடுறாரு. பழனிசாமி அவர்களே, நீங்க உழைச்சு முன்னேறினீங்களா இல்ல ஊர்ந்து வந்து முன்னேறினீங்களா ஊருக்கு தெரியும். அதிமுகவில் கடைசி தொண்டன் கூட தலைவராக முடியும்னு பழனிசாமி சொல்றாரு. உண்மை என்ன? அதிகமாக கப்பம் கட்டக்கூடியவர் தான் தலைவராக முடியும்னு கூவத்தூர்ல உங்களை ஏலம் எடுத்தாங்கள. பழனிசாமி அவர்களே, நீங்க அதை மறைக்கலாம், ஆனால் மக்கள் மறக்கல. முதல்ல சசிகலா, அப்புறம் தினகரன், அடுத்து பன்னீர்செல்வம்னு இவங்க முதுகு மேல எல்லாம் சவாரி செஞ்சு பதவி வாங்கிட்டு அவங்க முதுகுலையே குத்துன நீங்க பேசலாமா? என்னவோ பழனிசாமி தான் இந்த உலகத்திலே கடைசி விவசாயி மாதிரி, தனக்கு மட்டும்தான் விவசாயத்தை பத்தி தெரியும் என்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாரு பழனிசாமி அவர்கள். 3 வேளாண் சட்டங்களை ஆதரிச்சு விவசாயிங்க வாழ்க்கையில மண்ணள்ளி போட்ட விவசாயி ஆச்சா நீங்க? விவசாயின்னு சொல்ல முடியுமா உங்களால்? பழனிசாமி அவர்களே, நீங்க விவசாயி இல்ல, விவசாயிகள் அழிக்க நினைச்ச விஷவாய்ப்பு. நான் இன்னும் கேட்கிறேன், கம்பராமாயணத்தை எழுதுனது சேக்கிழார்னு சொல்ற அளவுக்கு ஜெனரல் நாலேஜ் வச்சுக்கிட்டு இதெல்லாம் நமக்கு தேவையா பழனிசாமி? இந்த தேர்தலுக்கு உங்க பிளான் என்ன? பாஜக போட்டு கொடுத்த பிளான் படி பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை திமுகவுக்கு வராம தடுக்க தனியா நிக்கிறீங்க. உங்களால அதிமுக வாக்குகளே வாங்க முடியாது. இப்போ இதுல எப்படி ஓட்டு பிரியும்? உங்க கட்சிக்காரங்களே உங்களை பச்சோந்தித்தனத்தால நம்பிக்கை இழந்துட்டு நிக்கிறாங்க உங்க மேல. இதுல என்ன கொடுமைன்னா, அண்ணா படத்தை கொடியில வச்சுட்டு கட்சி பேர்ல திராவிடன்னு பேரை வச்சுக்கிட்டு திராவிடம்னா என்னன்னு விளக்கம் சொல்ல முடியாம அசிங்கப்பட்டு நிற்கிறார். கட்சியை மொத்தமா லீஸுக்கு விட்டுட்டு மோடியோட பேட்டியமா இருக்காரு. அதனாலதான் தமிழ்நாட்டு மக்கள் அவரை நம்ப தயாராக இல்லை. அடுத்தடுத்து தோல்வியை பரிசாக கொடுத்து பழனிசாமியை புறக்கணிக்கிறாங்க. ஏன்னா பழனிசாமியோட துரோக வரலாறு வேர்ல்டு ஃபேமஸ். சிஏ சட்டம் வந்தப்போ பழனிசாமி என்ன செஞ்சாரு? நாடாளுமன்றத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரிச்சது மட்டுமல்ல, அதில் எந்த முஸ்லீம் பாதிக்கப்படுறாருன்னு அகங்காரமாக பேசி மக்களோட முதுகுல குத்துனாரு. இந்தியாவுக்கு எப்படி மோடி இருண்ட ஆட்சியை தந்துட்டு இருக்காரோ அந்த மாதிரி இருண்ட ஆட்சியை தந்தவர் பழனிசாமி. நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் நடக்குது என்பதை மறந்துட்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பேசுற மாதிரி பேசுறார் பழனிசாமி. மோடியை பத்தி பேசுறதை தவிர்க்க, மோடி மேல தனக்கு இருக்கிற பயத்தை மறைக்க, இன்னும் 24 அமாவாசை தான் இருக்கு பாருங்கன்னு ஏதோ உளறிட்டு இருக்காரு. தினமும் காலையில் எழுந்ததும் இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு எத்தனை அமாவாசை இருக்குன்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கும். அரசியல் அமாவாசை தான் பழனிசாமி. தன்னை சுத்தி இருந்த அத்தனை பேரையும் முதலிலே குத்தின அரசியல் அமாவாசை பழனிசாமி அவர்களை. சட்டமன்ற தேர்தல் வரட்டும், அதிமுக இருக்கக்கூடிய தொகுதிகளையும் சேர்த்து திமுக பறிக்கும், இது உறுதி. இது ஆணவத்தில் சொல்லல, அகங்காரத்தில் சொல்லல, திமிரில் சொல்லல. தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்க செய்ய போற நன்மைகள் மேல நாங்க வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்றேன். எனவே 19ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய தேர்தலில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக, அதற்கு துணை போகும் பாமக, தமிழ்நாட்டை பாழ்படுத்திய அதிமுக ஆகிய துரோகி கட்சிகள் எல்லாம் ஒரு சேர நாம வீழ்த்தியாக வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.